ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்பைஸியாக நூடுல்ஸ் எப்படி செய்கிறதாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போது இன்றைக்கி நல்ல ஸ்பைஸியான நூடுல்ஸ் எப்படி நல்ல டேஸ்டியான நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம்னு நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் இங்கே 1/4 கிலோ கோஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட நான் இங்கே 2 கேரட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் இதுலேயே ஒரு கேப்சிகம் நல்லா கட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவையும் நல்லா கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்தால் நூடுல்ஸ் நமக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது ஏற்றபடி நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இதை ஒரு 2 நிமிஷம் அளவில் நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. நாங்கள் இதில் ஒரு 3 பேக்கெட் நூடுல்ஸ் அளவு நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம இந்த நூடுல்ஸ்க்கு மசாலா செய்கிறதுக்கு நம்ம இங்கே 8 பழுத்த மிளகாய் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 15 பல் பூண்டு, அப்புறம் 1 சின்னதாக 1 இஞ்சி துண்டு போதும். 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டா இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மசாலாவை தான் நம்ம இந்த நூடுல்ஸில் நம்ம இங்கே சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே மேகி பேக்கெட் மசாலா நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஒரு 2 பேக்கெட் அளவு நாங்கள் எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். சோயா சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸஸும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வினிகர் 1 ஸ்பூன். இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய பாத்திரத்தில் நம்ம இப்போது தேவையான அளவு கொஞ்சம் நம்ம இங்கே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியனை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் 1/4 கிலோ கோஸ், 2 கேரட், 1 கேப்சிகம், 1 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். நம்ம எவ்வளோ காய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. அடுத்ததாக நம்ம இதில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம 8 பழுத்த மிளகாய், 15 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, அப்புறம் 2 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு நம்ம இதில் இப்போ இங்கே சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம மேகி பேக்கெட் மசாலா நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காயெலாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம இங்கே சில்லி சாஸ் நம்ம இங்கே ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் நாங்கள் பேக்கெட் அளவில் 2 பேக்கெட் நாங்கள் இங்கே சேர்த்துருக்கோம். அடுத்ததாக நாங்கள் இங்கே 1 பேக்கெட் டொமேட்டோ சாஸும் நாங்கள் இங்கே சேர்த்துருக்கோம். ஒரு பேக்கெட் அளவு க்ரீன் சில்லி சாஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் டொமேட்டோ சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு நம்ம இங்கே சோயா சாஸ் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு வினிகரும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நம்ம நல்லா காயோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இங்கே நம்மளோட நூடுல்ஸை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே நூடுல்ஸை ஹாட் வாட்டரில் நல்லா 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம். நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மசாலாவில் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே நூடுல்ஸ் மேகி பேக்கெட்டையும் நாங்கள் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து நம்ம இந்த மசாலாவோடு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவில் நூடுல்ஸ் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்லாம் நூடுல்ஸில் நமக்கு சேரும். இப்போ நாங்கள் நல்லா மசாலாவோட நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வாசனையே சும்மா அமர்க்கலமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்குது. நல்ல ஸ்பைஸியாக நல்ல சூப்பராக இருக்கும் இந்த நூடுல்ஸ். மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.